திரு லெனின், இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அதிகமான தொகுதி கேட்கக்கூடிய சூழல் என்பது இருக்கு. அது கூட்டணி கட்சி தலைவர்களுமே கூட சொல்லியிருக்காங்க. இது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியாக அமைந்திருக்கா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அந்த கூடுதல் தொகுதி கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இல்லை, கூட்டணி பேச்சுவார்த்தையில் இதெல்லாம் வரும். கட்டாயம் இது ஒருமித்த உணர்வோடு முடிவு செய்வாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு தான் நான் கருதுகிறேன். ஏன்னா இது நம்ம நண்பர் ஷமீர் சொல்கிறது மாதிரி கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒரு போராட்ட அணி சேர்க்கையாக இணைந்து இப்போ அது ஒரு பொலிட்டிக்கலாகவும் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய இந்திய கூட்டணியில் ஒரு முக்கிய பங்களிக்கிற அரசியல் கட்சியாக திமுக மட்டுமல்ல இடதுசாரிகளும் இருக்கிற காரணத்தால் ஒற்றை இலக்கு தான் பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது என்கிற அந்த ஒற்றை இலக்கில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். எனவே விட்டு கொடுத்து பேசி எங்களுக்குள்ள ஒரு சுமூக நடவடிக்கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தான் 100க்கு 100 இருக்கிறது. அப்போ இயல்பு தான் அது. கூட்டணி கட்சிகள் வர்றபோது தொகுதி பங்கீடு வர்றபோது தொகுதிகளை மாற்றுவது, தொகுதி அதிகமாக கேட்பது, தோற்கடிக்கிறது மட்டும்தான் இலக்கு அப்படின்னா அந்த கூடுதலான தொகுதிகள் கேட்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கே போயிருக்க மாட்டீங்களே? அதற்கான ஒரு தேவை இருந்திருக்காது. ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லை, ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கூட்டணி அதை பாஜக ஏன் தோற்கடிக்கணும்னா கொள்கை ரீதியான கூட்டணி இது. அதை நீங்கள் அடிப்படையாக பார்க்கணும். இந்தியாவுடைய மதச்சார்பின்மை, இந்தியாவில் இருக்கிற அடிப்படையான பிரச்சனைகள், பொருளாதார நடவடிக்கை, இவை அனைத்திலும் படுதோல்வி கண்ட ஒரு கட்சி பாஜக. அது இந்தியா முழுவதும் ஒரு பிளவு அரசியலை, மதவெறி அரசியலை தான் அது கட்டமைத்திருக்கிறது. வளர்ச்சி என்பதை பற்றி முழங்கி தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இந்த 10 ஆண்டு காலத்தில் சாதாரண ஏழை எளிய மக்கள் பந்தாடப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு தேர்தலாகத்தான் அந்த தேர்தலை பார்க்கிறோம். அதே போல் ஜனநாயக நிறுவனங்கள், இந்திய ஆட்சியின் கீழ் இருக்கிற, அரசின் கீழ் இருக்கிற எல்லா ஜனநாயக நிறுவனங்கள், அது தேர்தல் ஆணையமாக இருக்கலாம், நண்பர் சொன்ன மாதிரி சிபிஐயாக இருக்கலாம், இடியாக இருக்கலாம், என்ஐஏவாக இருக்கலாம், எல்லா அமைப்புகளும் தேர்தல் கண்ணோட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு அதனுடைய சுயேட்சைத்தன்மைன்னு சொல்கிறோம்ல, அட்டானமி, அது எல்லாமே பாதிக்கப்பட்டு விட்டது. அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ இதையெல்லாம் நாம் இந்த இழந்த பெருமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் எல்லோரும் ஒருங்கிணைந்து நின்று இந்தியாவுடைய ஜனநாயகத்தை, அதனுடைய மதச்சார்பற்ற கோட்பாடுகளை பாதுகாப்பதற்கான தேவை அதிகரித்திருக்கிறது. எனவே அது அந்த அரசியல் புள்ளியில் தான் இதை பார்க்கணும். நீங்கள் அந்த அரசியல் புள்ளியிலும் தான் தெளிவான ஒரு நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்கிறோம். அப்போ அப்படி வருகிற போது நிச்சயமாக இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் சொல்ற இந்த கொள்கை சார்ந்த விஷயங்கள், அதுல இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு, தேசிய அளவில் கூட்டணியில முக்கிய பங்கு வைக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா கடந்த காலங்களில் தொகுதி பங்கீட்டிற்கு பிறகாக இந்த தொகுதியை தங்களுக்கு ஒதுக்கல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் பிறகு வரும். ஆனா இப்போ அந்த பங்கீட்டுக்கு முன்னாடியே மதுரையை கம்யூனிஸ்ட்க்கு கொடுக்கலாமா வேண்டாமா, நவாஸ்கனிக்கு ராமநாதபுரம் தொகுதியை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற இந்த பிரச்சனை பங்கீட்டிற்கு முன்னாடியே வருது. இப்படியான ஒரு சூழல் கடந்த காலங்களில் இல்லாதது இல்லை. இது மாதிரியான செய்திகள் பத்திரிகைகளில் மட்டும்தான், பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு பிடித்தமான கருத்துக்களுக்காக நடக்கலையே. அப்படி ஒரு தகவல் இல்லையே. அப்படியெல்லாம் பேச்சுவார்த்தையில இந்த முட்டுக்கட்டையும் போடல. அப்படியான தகவல் இல்லை. கார்த்தி சிதம்பரத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் 2 தீர்மானங்கள் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. எதுல? இன்றைக்கு மாலை காங்கிரஸோட கூட்டத்தில். அது காங்கிரஸ் கட்சி இல்ல, அது காங்கிரஸ் கட்சி உள்ள பிரச்சனை, கூட்டணியில உள்ள பிரச்சனை இல்ல. அது அதாவது காங்கிரஸ் கட்சி, அது ஒவ்வொரு கட்சியினுடைய பிரியாரிட்டிங்க. அவங்க என்ன முடிவெடுக்க வேண்டியது என்பது அவங்க அந்த முடிவெடுத்து யாரை கேண்டிடேட்டா போடுறாங்களோ அதை ஆதரித்து வெற்றி பெற வைப்பது என்பதுதான் கூட்டணியுடைய இலக்கு. நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறதுக்கு எல்லாம் கொண்டாந்து இங்கே பார்த்தீங்கன்னா எந்த கட்சியில் இந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க. எனவே அந்த பிரச்சனை நம்ம பேசக்கூடாது. அது அப்படி பார்த்தா கே.எஸ். அழகிரி கேட்கிறார்ல, சென்னையில திமுக தான் தொகுதிகளில், சென்னையில இருக்க தொகுதிகளில் போட்டியிடுமா அப்படின்னு கேட்கிறார்ல. அப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான ஒரு பிரச்சனையா அதை பார்க்க கூடாதா? அது ஏன் பிரச்சனையா பார்க்குறீங்க? நட்பு சூழல்ல அவருடைய கருத்தை சொல்றாரு, அந்த கருத்து அங்க பேசப்படுகிறது. நீங்க ஏன் அதை பிரச்சனை ஆக்கணும்? நாங்களே அதை பிரச்சனை ஆக்கலையே, கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே. பிரச்சனை ஆக்கல சார், அது பிரச்சனையா போயிடுமா? போகாதுன்ற, அது போகாதுன்ற ஆகாத ஒரு வழியை நாம் ஏன் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கடந்த காலத்தில் இந்த கூட்டணி இதே தலைமையின் கீழ் நின்று ஒற்றுமையோடு வெற்றியை பெற்றிருக்கிறது. நான் சட்டமன்ற தேர்தலையும் ஒரு இன்டாக்டாக நின்று இருக்கிறோம். இப்போயும் அதே மாதிரி நிற்போம்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு அரசியல் அணிச்சேர்க்கை, கொள்கை ரீதியாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். அப்போ அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த நடவடிக்கைகளும் வந்திருக்கிறது. இது ஏதோ இன்று நேற்றல்ல, தொடர்ந்து இந்தியா கூட்டணி நடத்துகிற கூட்டங்களுக்கெல்லாம் முதல்வர் பங்கேற்கிறார். நாடாளுமன்றத்தில் காத்திரமாக தன்னுடைய கருத்துக்களை கட்சி உறுப்பினர்கள், திமுக உறுப்பினர்கள் வைக்கிறார்கள். இப்படி எல்லா வகையிலும் நீங்கள் பார்க்குற போது அது இணக்கமாக
இன்னும் சொல்லப்போனால் துணிச்சலோடு இந்தியாவை மீட்டெடுப்பதற்கான அந்த அரசியல் பணியில் ரொம்ப தீவிரத்தோடு தான் இருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. நீங்கள் சொல்கிற ஒரு தொகுதியில் அல்லது அந்த கட்சிக்குள்ள காங்கிரஸ் கட்சி, அது காங்கிரஸ் கட்சி நீங்கள் கேட்கணும் நியாயமா. காங்கிரஸ் கட்சி அதுக்கான பதில் அளிப்பார்கள். ஆனால் அது கூட்டணியை பாதிக்குமா அப்படிங்கிறது. ஆனா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய திமுக கூட்டணி நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சரிஞ்சிரும் அப்படின்ற விமர்சனத்தை தொடர்ந்து அவர் முன்வைக்கிறார். அது நெல்லிக்காய் கூட்டணி சரிந்து போன ஒரு கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி. அவர் திமுக கூட்டணி பற்றி பேசுவதற்கு வேற வழி இல்லை. ஏன்னா இப்போ அவங்க கூட்டணியில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பாஜக அணியில் இருந்த புதிய தமிழகம் அல்லது நீங்கள் சொல்கிற தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, இவங்க எல்லாருமே பாஜகவோடு போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு வரபோது கூட்டணி அற்றவர்களாக இருக்கிறார்கள். நான் உண்மையிலேயே அதிமுக நான் குறைச்சி மதிப்பில்லை, பலமான கட்சி. ஆனால் அந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சி எதுவும் எடுக்கிறார்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. உண்மை என்னன்னா, அந்த கூட்டணியே கபலீகரம் செய்வதற்கு பாஜக திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறது. அப்போ அதில் இருக்கிற சில கட்சிகள் இவங்களோடும் பேசிக்கிட்டு இருக்கலாம், அது வேறு. கூட்டணியை இழந்திருக்கிற நீங்கள் எங்கள் கூட்டணியை பார்த்து நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சிதறிவிடும் என்று சொல்வது வைத்தறிச்சலில் பேசலாமே தவிர அதுக்கான வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை என்பதான் என்னுடைய பதில். அடுத்து சேலம் மணிகண்டன், இப்போ அதிமுக தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல திமுக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை முடித்து ஒருங்கிணைப்பு குழுவோட கூட்டம் எல்லாம் முடிந்த சூழல்ல இன்னும் கூட்டணியே அமைக்காம இருக்காங்க அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. உங்க பதில்? நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். என்னம்மா கடை விரித்தோம் கொள்வார் இல்லை, காத்திருந்தோம் வந்தார் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிட்டோமாம்மா? அப்படி ஆரம்பிச்சா உங்களுக்கு பிடிக்குமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. முதல்ல நம்ம ஷபீர் கேட்ட அவர் சொன்ன கருத்துக்கு நான் சொல்லிட்டு போறேன். ஷபீர் நீங்க அப்படித்தானே எதிர்பார்க்குறீங்க, கடை விரித்தோம் கொள்வார் இல்லை, காத்திருந்தோம் வந்தார் இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் வரும்னு எதிர்பார்க்குறீங்க. அதெல்லாம் உண்மை. விஷயத்துக்கு வரணுமா? ஷபீர் இப்ப பேசினப்ப என்ன சொன்னார் அப்படின்னு, எங்களுடைய சூழல் அப்படி இருப்பதாக நீங்கள் கற்பனையாக நினைத்துக் கொள்கிறீர்கள் என்பதற்காகத்தான் அதை சொன்னேன். விஷயத்துக்கு வரேன். ஷபீர் இப்ப இந்த இடி ஐடியை பத்தி எல்லாம் ரொம்ப ஏதாவது சொன்னாரு. ஆனா ஷபீருக்கு பாருங்க கொஞ்சம் இந்த செலக்டிவ் அம்னீசியா இருக்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு. பத்திரிக்கை வரமா எனக்கு வார்த்தைக்கு வார்த்தை ஓபில இருந்து நீங்க குறுக்கு கேட்டீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் என்ன பேச ஷபீர் எப்படி அலோவ் பண்ணீங்களோ அது மாதிரி என்னையும் அலோவ் பண்ணுங்க. ஷபீர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடி ஐடியை பற்றிலாம் சொன்னார். ஆனால் கொஞ்சம் செலக்டிவ் அம்னீஷியாவில் மறந்து போயிடுறாருமா. 2011 அறிவாலயத்தில் கலைஞரை கீழ் ஃப்ளோரில் உட்கார வச்சுக்கிட்டு ஐடி ரைடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் விட்டு கூட்டணி பேரம் நடத்துகிற காங்கிரஸ் ஆட்சியை பற்றி அப்படியே சொல்லியிருந்தாருன்னா ஷபீரோடைய பார்வை மிக சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு இவங்களும் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுது. அது மேலே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் சொல்லி, காங்கிரஸ் என்ன கேட்குறாங்கன்னா இடி வர சொல்றாங்க, இடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் அங்க கேட்கறாங்க. இது என்ன நிலைப்பாடுன்னு ஷபீர் தான் விளக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா என்னுடைய பார்வையை வைக்கிறேன். நான் காங்கிரஸுக்கு ஆதரவாவோ அல்லது வேற எந்த கட்சிக்கு ஆதரவாகவும் பேசல மணிகண்டன். விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இன்னைக்கு அதிமுக கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னா, அப்படின்னு சொல்றேன், தனக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்தை உணராமல் அதிமுக தங்களுடைய அரசியலை செஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு பாஜக கூட்டணி பாஜக என்பது அதிமுகவை எப்படியாச்சும் தமிழ்நாட்டில் பின்னுக்கு தள்ளிவிட வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில தீவிரமா இறங்கி இருக்காங்க. ஆனா அதிமுகவுடைய பாஜக எதிர்ப்பு அப்படின்றது பேச்சளவுல கூட பெரிய அளவுக்கு வார்த்தை மாறி கூட பேச மாட்டேன்றாங்களே அப்படின்றது. தொடர்ந்து சொல்லுங்க. இல்ல ஷபீர், உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஒருபோதும் திட்டவட்டமாக 2026 தேர்தல் நான் வேடிக்கையா கூட சொல்லுவேன். பாத்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் காலத்துல பத்திரம் எழுதுவாங்களா, அந்த மாதிரி 99 வருடங்களுக்கு பாஜகவோடு கூட்டணி இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற வரை கூட்டணி இல்லை. விச்சவரி சேலியர் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்ன டெய்லி எடப்பாடி பழனிசாமி டிவியில நெஞ்ச கிழிச்சு பாருங்க, உள்ள பாஜக இல்லைன்னு காட்ட சொல்றீங்களா? திமுக இங்க ஒரு பிக்ஸ் பண்ற அரசியலை பண்ணுவாங்க. தேவையில்லாம மத்தியில் ஆட்சியில் இருக்கிற கட்சியை ஒரு எதிராளியா சித்தரிச்சு, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, தமிழா
இன உணர்வு கொள்ளுன்னு காங்கிரஸ் எப்படி நான் பிக்ஸ் பண்ணாங்களோ இடையில குறுக்கிடுறேன் அந்த மாதிரி அப்படின்னு பிஜேபி கோச்சுக்கிறீங்க. பிக்ஸ் ஆனா பண்ணி பண்ற என்னோட கேள்வி அரசியலுக்கு அதிமுக அடிபடியாது. கூட்டணியில யார் எந்த இருக்காங்க அப்படின்னு விஷயத்துல கேட்டிருந்தேன். மத்திய அரசு அதுக்கான பதில எதுக்கு நீங்க சொல்லவே இல்லையே. அதுக்குள்ள ஷபீர் கேட்டதுக்கு நான் வந்துட்டு தாமா போகணும். அதனால எந்த விஷயத்தில் நரேந்திர மோடியை ஓங்கி அழுத்தி கொட்ட வேண்டுமோ அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி கொட்டுவார். அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதாவது தமிழக அரசியல் நிலைமையை பொறுத்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னாமா திமுகவும் அதிமுகவும் இங்க கல்யாண மாப்பிள்ளை மாதிரிமா. இன்னொரு மாப்பிள்ளை இருக்கிறாரு, திருமண வயதை அடையாத ஒரு மாப்பிள்ளையா பாஜக காரர் இருக்கிறாங்க. மீதி கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண் பிள்ளை வீட்டு ஜாதகம் மாதிரி இந்த ரெண்டு கட்சிக்கும் சில ஜாதகங்கள் வந்திருக்கு. நம்ம அண்ணன் லெனினுக்கு ஒன்று சொல்றேன், திமுக கூட்டணி பக்கம் இருந்து கூட சில ஜாதகம்லாம் வந்திருக்குது. கட்டம் பொருத்தம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வரதட்சணையே வாங்க மாட்டோம், வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணுவோம்னு சொன்ன சில பேர்லாம் 10 கோடி 15 கோடின்னு வரதட்சணை வாங்குறப்ப வரதட்சணையும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஆனா அதிமுக தரப்புல வரதட்சணை எல்லாம் கொடுக்க மாட்டோம், வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா திரு ஜி.கே. வாசன் அவர்கள் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சந்திச்சுட்டு அதோட தொடர்ச்சியா நாளைக்கு காலையில போய் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பாக்குறாங்க. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேமா, இப்ப அவங்களுக்கு பாமகவுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, தேமுதிகவுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அதிமுகவோடும் வரலாம், பாஜகவோடும் போகலாம். அதிமுகவோடு வந்தால் 80-90% வெற்றி உறுதி, டெபாசிட் போகாது. ஆனா என்ன வளர்ச்சி, எத்தனை சதவீத ஓட்டு வங்கி, அவர்களுடைய உண்மையான கிரவுண்ட்ல அவங்க எவ்வளவு வளர்ந்துருக்காங்க எதுவுமே தெரியாத பாஜகவோடு கூட்டணி வச்சாங்க அப்படின்னா பாமக அவங்களுக்கு டெபாசிட் உறுதியா போகுங்கிறத தவிர வேற ஏதாவது ரிசல்ட் கிடைக்குமா? ரெண்டாவது, பாமக ரொம்ப பலமா இருக்கிற வட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பாஜகங்கிறது சுத்தமா கிடையாது. எந்த இதுமே இல்லாம தேவையில்லாம எப்படி இப்ப இந்த தமிழகத்துல திமுக கூட்டணியில தேவையில்லாத கம்யூனிஸ்ட் ஒரு சுமையா திமுக சுமந்துட்டு இருக்குதோ அந்த மாதிரி பாஜகவை எதுக்காக பாமக சுமப்பாங்க? அவங்களுக்கு எந்த பலமும் இல்ல. நிச்சயமா பொறுத்திருந்து பாருங்க. அதே மாதிரி இன்னொன்னு மறந்து போயிட்டீங்க, நம்ம கூட்டணிக்கு வந்துருவார் அப்படின்னு கலைஞர் காலத்துல வைகோவுக்கு கட் அவுட்லாம் மேல வச்சப்ப கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் வண்டி எங்க விட்டாருன்னா போயஸ் கார்டனுக்கு விட்டாருமா. பழம் நழுவி பாலில் விழுந்ததை போலன்னு விஜயகாந்துக்காக கலைஞர் எதிர்பார்த்து காத்திருந்தார் 2016. அவர் போய் மக்கள் நல கூட்டணி தனியா போனார். அந்த மாதிரி இவ்வளவு இப்படி இருக்கு அப்படின்னு இவ்வளவு உறுதியா சொல்றீங்க, இது அப்ப பாமகவுக்கு தெரியாம இருக்கா? இப்போ பாமக இப்படி ஒரு சூழல் இருக்கு அப்படின்றத உணர்ந்து ஏன் அதிமுகவை தேடி வரல? ஏன் பாமகவை தேடி ஜி.கே. வாசன் அனுப்பப்படுகிறார்? அதுதான் சொல்றேன். இப்பதான் ஜாதகம் பார்த்தோம், கட்டம் பொருத்தம் எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஏன்னா டெய்லி ஒரு கான்பரன்ஸ் கால் ஷபீருக்கு உங்களுக்கு போட்டுக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட்டணியை லைவா அப்படியே உங்ககிட்ட எல்லாம் பகிர்ந்துக்க சொல்றீங்களா? அது நேரம் வரும்போது எப்ப நேரம் வருதோ அப்பதான் அதை வெளிப்படுத்துவாங்களே. இது ஒரு தேர்தல் உத்தி. யார் வர்றாங்க, யார் பேசுறாங்க அப்படிங்கறத வெளிப்படுத்த முடியாது. தேர்தல் தேதி, திருமண தேதியை அறிவிக்கலையே, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? நிறைய ஓமைகள் சொல்றீங்க, என்ன நடக்குது அப்படின்ற நிதர்சனத்தை சொல்ல அநாகரிகமா பேசலாமா? நான் சாதாரணமா தான் பேசுறேன். நிதர்சனம் அதைத்தான் சொல்றேன். தேமுதிகவோடும் அதிமுக பேசிக் கொண்டிருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சியோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அதிமுகவின் மீது பெரிய மரியாதையும் அன்பும் கொண்ட திரு ஜி.கே. வாசன் அவர்கள் இதற்கான முயற்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். ரெண்டாவது இன்னும் நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு தான் அவங்களுடைய விருப்பப்பட்டியல் உறுதியாகல, அததான் சொல்றீங்க இல்லையா? நேரம் வரும்போது என்ன தகவல் அப்படிங்கிறது அதிமுக தலைமை வெளிப்படுத்தும்னு சொல்றேன். உங்க மீடியா அட்ராக்ஷனுக்காக டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்காது அதிமுக. அதனால அதிமுக தரப்பில் வலுவான கூட்டணி ஒன்று அமையும். இது தாண்டி ஒரு மிகப்பெரிய கூட்டணி அதிமுகவை நோக்கி இருக்குது. நீங்க அடுத்த ரவுண்ட்ல கேட்கிறப்ப வேணா நான் பட்டியல் போடுறேன். அதிமுகவை பொறுத்த மட்டும் நான் ஒண்ணே சுருக்கமா சொல்லிடுறேன். 2011 கருணாநிதி ஆட்சி மீது எப்படி ஒரு சுனாமி அலை எதிர்ப்பலை அடிச்சதோ அந்த மாதிரி தமிழகத்தில் ஒரு எதிர்ப்பு சுனாமி அலை அடிச்சிட்டு இருக்கிறப்ப கூட்டணின்னு ஒண்ணு இல்லாமயே அதிமுக பெரிய அளவில் ஜெயிக்க முடியும். கூட்டணி வந்தால் கூடுதல் பலம், கூட்டணி இல்லாவிட்டாலும் அதிமுகவிற்கு பெரும் வெற்றி. ஓகே.